சேலத்தில் முதலீட்டுக்கு இரட்டிப்பு பணம் வழங்குவதாக கூறி பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக 14 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 2.5 கோடி ரூபாய் பணம், கிலோ கணக்கில் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கவர்ச்சிகர விளம்பரம், அதிக வட்டி ஆசை காட்டி பொதுமக்கள் எளிதில் ஏமாற்றப்பட்டது எப்படி? சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஸ்வர்ணபுரி பகுதியில் ரீக்ரியேட்டிவ் ஃபியூச்சர் இந்தியா என்ற பெயரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் இதை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் ரூபாய் 3500க்கு பொருட்கள் வாங்கினால் அதற்கு மாதந்தோறும் வட்டி கொடுப்பதாகவும், உறுப்பினர்களை சேர்த்துவிட்டால் ரூபாய் 650 கமிஷன் தொகை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 2 லட்சம் வழங்கப்படும் என கூறி பலரிடம் பணத்தை வசூலித்துள்ளனர். மேலும் சிலரிடம் பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் வேலை என 5000 முதல் 25,000 வரை பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் முதலீடு செய்தவர்களுக்கு குறிப்பிட்டபடி பணத்தை திருப்பி வழங்கவில்லை என்பதால் பணத்தை முதலீடு செய்தவர்கள் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளப்பட்டி போலீசார் ரீக்ரியேட்டிவ் ஃபியூச்சர் இந்தியா அலுவலகத்திற்குள் நுழைந்து விசாரணையை தொடங்கினர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முதலீட்டாளர்களிடம் பணம் பெறுவதற்கு சட்ட ரீதியான உரிமம் இல்லாதது, முதலீட்டுக்கு உரிய ஆவணங்கள் வழங்காதது, MLM எனும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலம் பணம் வசூலித்தது போன்ற விவரங்கள் தெரிய வந்தன. இதனையடுத்து நிறுவனத்தின் உரிமையாளரான திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட 15 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் விற்பனை மையத்தில் மேற்கொண்ட சோதனையில் 2.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் தங்கம், வெள்ளி நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு 3500 ரூபா கட்டினா எங்களுக்கு ஒரு மாதம் 650 ரூபா கமிஷன் கிடைக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க சார். 3000 பணமும் கட்டிட்டோம். பாத்திரம் வந்து காமர் பாத்திரம் சொல்லிட்டு சில்வர் பாத்திரம் கொடுத்தாங்க. அந்த சில்வர் பாத்திரமே 500-600 தான் இருக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் ஆளுங்களை சேர்த்து விட்டா உங்களுக்கு அந்த பணம் 3000 ரிட்டர்ன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதே மாதம் 650 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இதே நாங்கள் வேற எங்க மூலியமாக தான் நாங்கள் வந்தோம். லேடிஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இப்போ 3000 ரூபா பணமும் போட்டதால மன உளைச்சல் தாங்க சார் எங்களுக்கு அதிகம். அது இல்லாமல் 1 லட்சம் போட்டால் 2 லட்சம், 10,000 போட்டால் 20,000, அதுவும் சொல்லி எங்க மனம் ரொம்ப நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இப்போ 2000 பேர் நம்ம ஃபீல்டு ஒர்க் வந்துட்டாங்க. அவங்களை வச்சு நம்ம வசூல் பண்ண முடிவு பண்றாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தேதிக்கு வந்து 5 to 10 லட்சம் ரூபா வரைக்கும் இப்போ வசூலிக்க பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வந்து மக்கள்கிட்ட வந்து சுரண்டிட்டு வெளியே போறதுக்கான திட்டம் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறத இதுக்கு முன்னே வேற எங்கேயும் உங்களுக்கு கிளையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கிளையா புதுசாக உருவாக்கி ஏமாத்தாத வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கோடிக்கணக்கான ரூபாய் இந்த பகுதி மக்கள் திரும்ப வந்து அம்மாப்பேட்டை பார்ட் 2 ஸ்கேம் இங்க வந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால காவல்துறை அலர்ட்டா இருந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்த நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கடந்த மாதம் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணம் இரட்டிப்பு மோசடி செய்ததாக விஜயபானு என்பவரும் அவரது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர். அது போலவே இந்த மோசடியும் நடந்துள்ளது. தனியார் நிதி நிறுவனங்களை நம்பி பணத்தை இழந்தவர்களின் பரிதாப நிலை குறித்து பல செய்திகள் வெளியிட்ட பின்னரும் பொதுமக்கள் திருந்தவில்லை என்பதையே இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. இந்த மோசடி விவகாரத்தில் நிறுவனத்தின் இயக்குநர்களான திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜேஷ், கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மற்றொரு ராஜேஷ், அவருடைய மனைவி சத்யபாமா மற்றும் சேலத்தைச் சேர்ந்த ஹரிபாஸ்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஏஜென்ட்டுகள் 4 பெண்கள் உட்பட 10 பேரையும் கைது செய்துள்ளனர்.